அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் பட பூஜை. எங்களோட நண்பர் இயக்குனர் பாரதி மோகன் சார் படத்தை இயக்குறாரு. ஏற்கனவே வெயிலுக்கு நேரமாச்சு, தொட்டிலி சபதம், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். நீண்ட காலமாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர். இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்றைக்கி ஃபீல்டு தேவைப்படுது. அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் சேரன் சார், நண்பர் அசோக்கு, ரேகா மேடம், அப்புக்குட்டி, சிங்கம்புலி. நம்ம சிங்கம்புலி சொன்னால் அப்புறம் குதறிடும். சிங்கம்புலி இப்படி நிறைய நமக்கு தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. ரியாஸ்கான், ராதாரிவண்ண, நிழல் ரவி. இது பட்டியல் ஃபுல்லாக வெறும் நடிகர் பட்டியலாக நீட்டே போகுது. இந்த படம் இன்றைக்கி பூஜை, விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு பூஜையில் பார்க்கும்போது தான் எல்லா உறவுகளையும் கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, அழகான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இதன் இயக்குனர் பாரதி மோகன் என்ன நெருங்கிய நண்பர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் நிச்சயமாக. இதில் என்ன லேடிஸ் ஹாஸ்டல் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டாக போட்டிருக்காரு. அதை எனக்கு டவுட் இல்லை. அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லேடிஸ்க்கு கொஞ்சம் இருக்காங்க. இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சுருப்பார். விரைவில் இந்த படம் வேகமாக எடுத்து முடித்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது அன்பான இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நண்பர் பாரதி மோகன், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சற்றேறக்குறைய அவர் 40 ஆண்டுகளை சினிமாவில் கடந்தவர். தொடர்ந்து அனுபவம் மிக்கவர். நல்ல படங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அசோக் செல்வன், அவருக்கு வந்து எந்த நேரத்தில் பெரிய பிரேக் வரணும். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான போராட்டக்காரர், அருமையான ஒரு நடிகர். இந்த படம் நிச்சயமாக லேடிஸ் ஹாஸ்டல். மனோஜ் என்ன சொன்ன மாதிரி, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸுக்கு சொல்கிறீங்கன்னு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இவர் தான் பெரிய வெற்றி பெற போகிறார். அதில் எனக்கு மறக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா பாரதி மோகன் சார் எப்படி பண்ணியிருப்பார். சேரன் சார் அவர்கள், சேரன், அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் செலெக்ஷனே சேரன் சார், நிழல் ரவி, ராதா ரவி அண்ணன், நம்ம சிங்கம்புலி அண்ணன், அதான் சொன்ன அப்புக்குட்டி, அது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ரேகா மேடத்தை தவிர லேடிஸ் வந்து பெருசாக நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியல. அதனால் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வரும்போது பார்ப்போம். படம் உங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு பெருவெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி, இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லோரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ், எல்லா டீமும், இந்த டைரக்ஷனும் சரி, ப்ரொடியூசரும் சரி, படம் வந்து நிறைய ஹிட் ஆகி, இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி, ஆமாம் சேரன் சார் இருக்கார், அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் த ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். அப்படி நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம். அங்கேருந்து கிளம்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேடிஸ் ஹாஸ்டல் மேக்ஸிமம் அந்த ஹாஸ்டலில் நான் ஏதோ வாட்ச்மேனாக இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ரேகா மாடம் இருக்க, இல்லை நம்ம எப்படி சேர்ப்பாங்க? எல்லாரையும் பாதுகாக்கிறது நீங்கள் தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களெல்லாம் நம்பி நாங்கள் இருக்கோம். ஓகே, இந்த படம்
நான் மகாராஜாவில் நான் எப்படி நடித்தேன், நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகாக ராதிகா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க எனக்கு. நான் அவங்க ஷூட்டிங் போனதுனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்கம்பேன், உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும். இதில் வந்து என்னோடய சீனியர் சேரன் சார் இருக்கார், ராதாரவின்னு இருக்காங்க, அப்புக்குட்டி இருக்காங்க, ராதிகா மேடம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ரேகா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அது தம்பி அசோக்கு வந்து முன்னாடி ஒரு முருகான் ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாடு முட்டிடுச்சு தம்பியை. அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சுன்னு. கொஞ்சம் பேக்கில் வந்துட்டார் சார், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, ஆனால் வயிறு வரைக்கும் டச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ படத்தில் அசோக்கு சித்தப்பா, அசோக்குக்கு சித்தப்பாவா? அப்போ கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்னா அப்போ அதனால எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமையாக இருக்கையில் ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நான் அவர் எவ்வளோ தூரம் டெடிகேஷனாக இருக்கார் அப்படின்னு. அந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ராதிகா மாஸ்டர்லாம் இருக்காங்க, நல்லபடியாக பண்ணி நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும். இந்த இங்கே ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது, அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன். இனிமேல் தேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துட்றேன். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடிஸ் ஹாஸ்டலில் இன்னையிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். அண்ணன் நல்லா அழகாக சிரிக்கிறாரு. ஓகே, அண்ணனுக்கு நிறையா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி. இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் மற்றும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக நான் சினிமாவில் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சரியான எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் மரியம் சுவானி மேடம், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இளங்கண்ணன், அப்புறம் வின்சென்ட்டு, அமல்தாஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இரவு பகலாக இந்த கதையில் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பாக இந்த கதையை தேர்ந்தெடுத்தோம். ஒரு சமூக பிரஜையுள்ள ஒரு கதை இது. ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து என்ன தேவையோ அந்த கரண்ட்டான மேட்டரில் நாங்கள் இது பண்ணோம். இதில் வந்து மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் என்னென்னா நிழல் ரவி சார், ரேகா மேடம், அதுக்கப்புறம் ரொம்ப சொல்ல போனோம்னா ரியாஸ்கான் சார் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. ரொம்ப வித்தியாசமான பிளாட் தலைவா, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க நான் செலக்ட் பண்ண நடிகர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் எந்த டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கான்செப்ட்டு. முழுக்க இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உழைப்பில் தான் ஜெயிக்க முடியும். நல்ல யூனிட்டு, புது மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த பிக் பாஸில் ஒர்க் பண்ணுற கேமராமேன்ஸு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா அனுபவமுள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப ஆர்வமுள்ள ரொம்ப திறமையான யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி எனக்கு இதுக்கு பின்புலமாக இருந்த நண்பர்கள், மற்றபடி இதுக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சேரன் சார்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்டோட முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னேன், நார்காட்டிக் ஆஃபீஸர் சார் அப்படின்னேன். ஏன் நான் பண்ணக்கூடாது அது அப்படின்னேன். நீங்கள் 3 படம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் எப்படி பண்ண முடியும்? இல்லை இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முழு ஒத்துழைப்பு சேரன் சார் பண்ணார். நான் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அவர் வந்து நானும் பழகியிருக்கோம். அவருடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் நீங்கள் எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இந்த முறை உங்களை ஜெயிக்க வச்சுருவேன். ஃபுல் ஸ்கிரிப்டை நானும் கூட உட்காந்து உங்களோட ட்ராவல் பண்ணி உங்களோட பிரயாணம் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நானே என் சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நான் ஆட்டோகிராஃபி எப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவேன், அவங்களோட கூட இருப்பேன், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் சொன்னார். அவர் வந்து இப்போ நரிவேட்டைன்ற படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது கேரளாவில் அவர் நடித்தது, அதுக்கான வெற்றி விழாக்காக போயிருக்காரு. அவர் இங்கே வர முடியல. நிழல் ரவி சார் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அவர் திருவான்மையூரில் ஷூட்டிங் போயிருக்காரு, அவருடைய வாழ்த்துக்களை சொன்னார்.